நம்ம 1, 2, 3, 4, 5 எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோ சண்டை நடந்துச்சு. அதாவது பேசிக்கலி என்னன்னா, விக்ரம் வந்து டாஸ்க் லெட்டர் ரீட் பண்றாரு. அப்போ வந்துட்டு இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. டக்குன்னு கானா வினோதனாவும் கமருதீனும் நம்ம பார்த்த மாதிரி எந்திரிச்சு ஓடுறாங்க. பிடிச்சி போய் அந்த நெக்லஸ் எடுக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லி திருப்பி சுபிக்ஷா கையில் அது கிடச்சிருச்சு. திருப்பி வந்து உட்காராங்க. திருப்பி டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுறாங்க. திருப்பி அதே மாதிரி ஜம்ப் பண்ணி ஏதோ ஓடுறாங்க. ஓடி அங்கே போய் ஒரே அமுக்குறாங்க. அமுக்கிறதுல சுபிக்ஷா மேலே அரோரா விழுந்து, அரோரா மேலே சுபிக்ஷா விழுந்து, இவங்க மேலே இந்த பசங்க விழுந்து, கமருதீன் கானா வினோதனா இவங்க விழுந்து, அது எப்படி இல்லாமல் இடிச்சு சுபிக்ஷா பயங்கரமாக கத்தி அழுது, அரோராலாம் சொல்கிறாங்க என் மேலே யாரோ எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கானா வினோதனா செம்மையாக கோவப்பட்டாங்க. பயங்கரமாக கோவப்பட்டாங்க. ரொம்ப ப்ரொவோக் பண்ணி யாரோ ஒரு கருப்பு ஆடு இருக்குது, நம்ம பிளான் அங்கே போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரொம்பனா பயங்கரமான கோவம். எதிர்த்து திருப்பி வந்து பிரஜனும் சண்டை போட்டு, திவ்யாவும் சண்டை போட்டு, திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் சண்டை, திவ்யாவுக்கும் கானா வினோதனாக்கும் சண்டை. ஏன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஏய் போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்தேன் கானா வினோதனாக்கும் திவ்யாவுக்கும் நடந்த சண்டையில் ஃபஸ்ட்டு வந்து கானா வினோதனா தான் சொல்கிறாரு ஏய் போ அப்படின்னு. உடனே பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க, இப்படி மரியாதைலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு திவ்யா கிட்ட ஏதோ கத்துன்னு கத்துறாங்க. இப்படி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. சுத்தமாக முடிஞ்சு எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்துட்டு அந்த இந்த ப்ரமோ இருந்தது இல்லையா, நீங்கள் 2 பேரும் நீ எப்போ பார்த்தாலும் கமருதன் எப்போ பார்த்தாலும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு ஏதோ சொல்லியிருப்பாங்கல்ல, அதை சொல்கிறாரு. சொன்னோடனே பார்வதி வந்து பயங்கரமாக கத்துறாங்க. கத்திட்டு இது என்ன சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதனை ப்ரொவோக் பண்ணி விட்டுறாங்க. இதே சேர்த்து வச்சு பேசுகிறான்டா என்ன பார்த்துன்னு. உடனே கமருதன் எந்திரிச்சிட்டு சண்டைக்கு போகிறாரு. சண்டைக்கு போனோடனே வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு சொல்லி கமருதன் சண்டைக்கு போகலன்னு. இதில் க்ளீனாக சொல்லுவாங்க டே எங்கள் பாருடா சேர்த்து வச்சு பேசுகிறாங்கடான்னு. அப்போது சேர்த்து வச்சு பேசுகிறாங்கன்னா சேர்த்து வச்சு பேசாமல் இருக்கணும். சரி அது டிஃப்ரெண்ட்டு, விட்டுருவோம். அதுக்கப்புறம் எஃப்ஜே கிட்ட வந்து கமருதன் சண்டைக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. அப்புறம் பார்வதி பயங்கரமாக கத்துறாங்க. கத்த எஃப்ஜே ரிப்ளை கொடுக்குறாரு. சபரி ஒரு பக்கம் கத்துறாரு. அவர் சொல்கிறாரு அதுக்காவது நிறுத்துங்க, அவர் சொல்கிறாரு அதுக்காவது நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா பார்வதி கேட்கவே இல்லை, பயங்கரமாக கத்துறாங்க. கத்திட்டு அந்த கொஞ்சம் கூட பிக் பாஸுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை. ஏன்னா இவ்வளோ நேரம் நடந்த சண்டை அவங்க பக்கம் ஒரு நியாயம், இவங்க பக்கம் ஒரு நியாயம். இவங்க நேற்று அடைச்சி போட்டு எடுத்தாங்கல்ல, அதனால இவங்க ஓடி போய் எடுக்கிறாங்க. அது பெரிய தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் நேற்று அடைச்சி போட்டு எடுத்திருக்காங்க, அதனால இவங்க ஓடி போய் எடுக்கிறாங்க. ஸோ 2 பேர் பக்கத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது. பட் திருப்பி அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. அதனால் அந்த சண்டையில் வந்து சத்தியமாக நியாயம் சொல்லவே முடியாது. ஏன்னா என்னால் ஃபாலோ பண்ண முடியல. கண்டினியூஸ் நான் ஸ்டாப் ஷவுட்டிங். ஆனால் பிக் பாஸ் சொன்னோடனேயாச்சும் எல்லோரும் அமைதியானாங்க. அதுக்கு கூட பார்வதி அமைதியாகல. அப்போ சபரி வந்துட்டு எஃப்ஜே திட்டுறாரு. உடனே எஃப்ஜே சொல்கிறாங்க என் மேலேயே திருப்பி விடாதீங்களே, இந்த தப்பு தான் நடக்குது. ஏன்னா யாராலையும் பார்வதியை அடக்க முடியாது. அதனால் அவங்க எல்லாருமே கூட இருக்கிற பர்சனை தான் திட்டுவாங்க. அப்படி திட்டுறாங்க. திட்டின உடனே வந்துட்டு கடைசி வந்து பிக் பாஸ் வந்து விக்ரம கன்ஃபெஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டுட்டு என்ன பிரச்சனைனா அரோரா வந்து அந்த நெக்லஸ் எடுத்து வச்சுட்டு நான் திருப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருப்பி இவங்க அட்டெம்ப்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ திருப்பி எடுக்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அரோரா கையில் வச்சுப்பாங்க. அப்போ நெக்லஸை திருப்பி வைக்கணும்னு பார்வதியும் கமருதீனும் டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த சண்டை போயிட்டுருக்கும். அதனால் இப்போ விக்ரம் கிட்ட பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு எல்லாரையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். சொன்னால் வரமாட்டாங்களே பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டே வராங்க, வெளியில் வராங்க. வந்துட்டு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு வாங்க, வரலைன்னா போய் சாவுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாவுன்னு சொன்னோடனே பயங்கரமாக கோவம் வருது. வியானாக்கு பார்வதிக்கு போய் சாவு, இது என்ன நீங்கள் சொல்லி சாவறதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. ஸோ இது வந்து மொத்தமாக இவங்க எல்லாருக்கும் ஒரு ரெட் கார்டு கொடுத்து மாஸ் எலிமினேஷன் தான் பிக் பாஸ் பண்ணணும். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு சண்டைக்கடை மாதிரி ஒரு சண்டையை நான் பார்த்ததே இல்லை. லாஸ்ட் டைம் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கும். அப்போ தீபக் அண்ணா வந்து டேபிள் மேலெலாம் ஏறுவார், அப்போயாச்சும் எல்லோரும் கொஞ்சம் அடங்குவாங்க. பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை